ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஓகே, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் ஃபீவர் அப்படிங்கிறது எக்ஸைட்மெண்ட்டோட இப்போவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 22 மார்ச்சில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா மே வரைக்கும் ஐபிஎல் திருவிழா தான். இது வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ், இதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸ் நாம் அடிச்சிக்க போகிறோம். ப்ளூ கலர் போட்டதுனால மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் கிடையாதுன்னா, நான் இந்தியன் ஃபேன்ஸை தான் வந்து பேசுகிறேன். ஸோ எனக்கு இருந்தது இது ஒரே ஒரு கலர் மட்டும்தான், அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் முக்கியமா இதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலருக்கு வேல்யூ கிடையாது. ஐ மீன் இந்தியன் டீமுக்கு வேல்யூ கிடையாது. இதுக்கப்புறமா வேற வேற கலர்ல ஜெர்சியை போட்டு அந்த டீமுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் இப்போயே ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. அது சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, ஒன்னா உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் பார்க்கும்போதா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க ஆடிட்டு இருக்க டீம்ஸ்க்காக. பட் இதுவரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே டாப் ரைவல்ரிஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ரைவல்ரிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டீம் ஆடினா சும்மா பயங்கரமா இருக்கும். ஃபைட்டு வெறியா இருக்கும் அப்படிங்கிற மாரி. இந்த 2 டீம் ஆடினா தான் அந்த மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ இது என்னோட ஒப்பீனியன் அண்ட் நான் செக் பண்ண வரைக்கும் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் குடுத்திருந்த டாப் 5 தான் இது. ஸோ இந்த ஓவராலா பார்க்கும்போது இந்த டாப் 5 ரைவல்ரிஸ் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. பட் இதெல்லாம் விட எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரைவல்ரிஸுமே இருக்கு. நான் இதுக்கப்புறமா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2024ல ஒரே ஒரு அடி தான். அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த மேனேஜ்மெண்ட்டையும் கழிச்சு விட்டாங்க எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்டியோட மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ரைவல்ரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எல்எஸ்ஜி வெஸ் சிஎஸ்கே ரைவல்ரியுமே நல்லா இருக்கும். சிஎஸ்கேவே சேப்பாக்கு சென்னையில வந்து அடிச்சுட்டு போனாங்க எல்எஸ்ஜி. ஸோ அந்த ஒரு ரைவல்ரியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் அதெல்லாம் விட நான் ரொம்ப அதிகமா எக்ஸைட் பண்றது வந்து ஜிடி வெஸ் மும்பை இந்தியன்ஸ். ஹர்திக் பாண்டியா எப்போ அங்கிருந்து இங்க வந்தாரோ அப்ப இருந்தே இந்த 2 டீமுகளுக்கான ஒரு ரைவல்ரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஜிடி வெஸ் மும்பை இந்தியன்ஸ், அதுவும் முக்கியமா அந்த வைஸ் கேப்டன்சி தூக்கி கில்லி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா ஹர்திகா கில்லாங்கிறது வேற போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சமயத்துல இந்த ரைவல்ரியும் கண்டிப்பா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு சில குட்டி குட்டி ரைவல்ரிஸ் இருக்க தான் செய்யுது. பட் இந்த டாப் 5 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா எக்ஸைட் பண்ற ஒரு சில மேட்சஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். இதுல 5வது இடத்துல இருக்கிற ரைவல்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் வெஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இது இப்ப ஆரம்பிக்கல. சச்சின், கம்பீர் இருந்த காலகட்டத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து எப்ப வான்கடே வந்தாலுமே அடி துவம்சம் பண்ணுவாங்க. மும்பை கொல்கத்தா போனாலும் அது ஒரு மாதிரி பயங்கரமான மேட்சா தான் இருக்கும். அது ஈடன் கார்டன்ல நடக்குதோ இல்ல வான்கடேல நடக்குதோ, இந்த 2 டீமுக்கான மேட்ச் செம வெறியா இருக்கும். திடீர்னு ரசல் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக அடிப்பாரு. பேட் கமின்ஸ்லாம் அடிச்சு முடிச்சிருக்காரு. உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இந்த மும்பை இந்தியன்ஸ் வெஸ் கேகேஆர் போட்டி அப்படிங்கிறதுமே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ரைவல்ரியான ஒரு போட்டியா தான் போயிருக்கு. ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. இதுல இந்த ரைவல்ரியை நீங்க ரசிப்பீங்களா? உங்களோட ஃபேவரட் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம 4வது ரைவல்ரிக்குள்ள வருவோம். இதுலயும் கேகேஆர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆர்சிபி வெஸ் கேகேஆர். ஸோ இந்த ஆர்சிபி வெஸ் கேகேஆர் ரைவல்ரி இப்ப ஆரம்பிச்சது கிடையாதுங்க. நீங்க நினைச்சிருக்கலாம் விராட் கோலி வெஸ் கம்பீர், அதாவது கம்பீரும் விராட் கோலியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதனால தான் இந்த ரைவல்ரி ஆரம்பிச்சதுன்னு நினைச்சீங்கன்னா, நோ நோ நோ. அதற்கு முன்னாடியே இதுக்கு விதை போடப்பட்டது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் தொடங்கின 2008ல ஐபிஎல்லோட முதல் மேட்ச் இந்த ஆர்சிபி வெஸ் கேகேஆர் பேட்டில் ஸ்டார்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன். மெக்கலம் ஒரு அடி அடிச்சார் இல்லையா, அங்க ஆரம்பிச்சது இந்த ஆர்சிபி பேட்டில் அப்படிங்கிறது. ஐ மீன் ஆர்சிபி கேகேஆர் ரைவல்ரி அப்படிங்கிறது. ஸோ இங்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரைவல்ரியே காலங்காலமா பாரம்பரியம் தொடராம ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கேகேஆர்ல வந்து கம்பீர் இருந்தப்பவும் இந்த பக்கம் விராட் கோலி இருந்தப்பவும் அந்த ஃபைட்டும் சரி, அண்ட் தென் ஆர்சிபியை 49 ரன்ல சுருட்டின கேகேஆர் அப்படிங்கிறதும் சரி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கேகேஆர் ஆர்சிபிக்குள்ள நடக்கும். இந்த மேட்சுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். எப்பவுமே கேகேஆர் ஆர்சிபி அப்படிங்கிறது ஒரு ரைவல்ரி தான். ஸோ இதுதான் 4th பிளேஸ்ல இருக்கு. ஸோ இது இல்லாம 3வது ரைவல்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 3ல இருக்கிறது ரோகோ ரைவல்ரி. ஸோ இந்த ரோஹித் சர்மா வெஸ் விராட் கோலி அப்படிங்கிறது இப்போ ஆக்சுவலி ரோகோ ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க கிரியேட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒன்னா சேர்ந்து ரோகோ ஃபேன்ஸை ஒதுக்க பார்க்குறாங்க அதர் ஃபேன்ஸ். பிகாஸ் 2 பேருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ ரோகோ ஃபேன்ஸ் ஒன்னாகிட்டாங்க. பட் ஐபிஎல்னு வந்துருச்சுன்னா ரோகோ ஃபேன்ஸ் வேற வேற தான். எப்பவுமே ரோஹித் சர்மா வெஸ் விராட் கோலி அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கும். ஸோ ரோஹித் சர்மா இருக்கிற மும்பை இந்தியன்ஸ், விராட் கோலி இருக்கிற ஆர்சிபி, இந்த ரைவல்ரியும் எப்பவுமே ஐபிஎல்ல ஒரு தீராத ரைவல்ரிஸ் தான். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு பெருசா ஆர்சிபி வெஸ் எம்ஐ வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போகுமா, சூப்பரா இருக்குமா, அவ்வளோ எக்ஸைட்மெண்டோட போய் பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் இந்த ஆர்சிபி வெஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது ரோஹித் சர்மாவா விராட் கோலியா அப்படிங்கிறதுக்கான பேட்டில் தான். அந்த ரைவல்ரி தான் இங்க அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறமா ரச்சித் பட்டிதாரா, ஹர்திக் பாண்டியாவா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கலாம். இல்ல ரச்சித் பட்டிதாரா, சூரியகுமார் யாதவா,
புவனேஸ்வர் குமாரா, பும்ராவா? ஸோ இந்த மாரியுமே போக போகுது. ஸோ எனக்கு புவனேஸ்வர் குமார் தாங்க. உங்களுக்கு யாரு? கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரைவல்ரியுமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா இந்த வருஷம் சூப்பரா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் இது இல்லாம டாப் 2க்குள்ள வந்துட்டோம். செகண்ட் ரைவல்ரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இப்போ ஐபிஎல் 2025ல இந்த ரைவல்ரிக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் குடுத்துருக்கணும். உண்மைய சொல்லணும் அப்டின்னா, வேற எதுவும் கிடையாது. சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி. சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி அப்படிங்கிறது ஒரு சதர்ன் டெர்பி. ஒரு சதர்ன் ரைவல்ரி அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே ஆரம்பத்திலிருந்தே விராட் கோலியா, தோனியா அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கும். பட் அதற்கெல்லாம் ஒரு படி மேல போயி ஐபிஎல் 2024ல ஆர்சிபி கொடுத்தத திருப்பி கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. ஸோ அது எங்க நடந்தாலும் சரி, முக்கியமா சேப்பாக்ல தான் ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் ஆடப் போறாங்க. அங்க அடிச்சாலும் சரி, வேற எங்க அடிச்சாலும் சரி, ஸோ சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி அப்படிங்கிறது இது ஒரு பயங்கரமான ரைவல்ரியா தான் இருக்கும். சிஎஸ்கே மட்டும் தான் அடிக்கணும்னு கிடையாது. ஆர்சிபி திரும்பவும் அடிச்சுட்டு திரும்பவும் கத்திட்டே கூட ஓடலாம். என்ன வேணா நடக்கலாம். ஸோ இந்த ஆர்சிபி சிஎஸ்கே ரைவல்ரி ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிளஸ்ஸாவும் போய் அந்த லாஸ்ட் இயர் நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால மோஸ்ட் எக்ஸைட்டட் ரைவல்ரியா இந்த ஆர்சிபி சிஎஸ்கே தான் இருக்கு. ஆக்சுவலி சேப்பாக்ல சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே சேப்பாக்ல தான் இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை கூட, அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட. ஸோ எந்த மேட்சுக்கு நீ போவ அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் மும்பை வெஸ் சிஎஸ்கே போமாட்டேன். எனக்கு அத விட ஆர்சிபி வெஸ் சிஎஸ்கே ரைவல்ரி பார்க்கணுங்கிறது ஆசையா இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் போவேன். ஸோ இதுல நீங்க எத சூஸ் பண்ணுவீங்க? எம்ஐ வெஸ் சிஎஸ்கேவா? ஆர்சிபி வெஸ் சிஎஸ்கேவா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கலாய்க்கிறது, அவங்க இவங்கள கலாய்க்கிறது, எப்பவுமே தமிழ்நாடு அப்படின்னாலே இந்த கர்நாடகா பிரச்சனை அப்படிங்கிறது ஓயாது. ஸோ அதுக்கேத்த மாரி இந்த ரைவல்ரிஸும் பெருசா ஓயவே கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த 2 டீமும் ஆடுறது அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுக்கு ரைவல்ரிஸ் இருக்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நான் என்ஜாய் பண்ணுவேன். அவ்வளோதான். இப்போ நாம டாப் 1 அதாவது நம்பர் 1 ரைவல்ரி அப்படின்னா ஐபிஎல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியன் பிரீமியர் லீக் நீங்க பேசுனீங்கன்னா, இந்த மேட்ச பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். இன்ஃபேக்ட் ஐபிஎல் இந்த மேட்ச வச்சு மட்டும் தான் அவங்களோட ப்ரொமோஷன், அவங்களோட எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணுவாங்க. இந்த மேட்ச பிளேஸ் பண்ணி தான் ஆரம்பத்துல அவங்களோட டோர்னமெண்ட்டையே ஒரு பூம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்ச் தான் இது. வேற எதுவும் கிடையாது. சிஎஸ்கே வெஸ் மும்பை இந்தியன்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸா, மும்பை இந்தியன்ஸா அப்படிங்கிற ரைவல்ரி ஆரம்பத்திலிருந்தே போயிட்டு இருக்கு. இதற்கு முக்கியமான ரீசன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கமும் 5 டிராஃபி, இந்த பக்கமும் 5 டிராஃபி, இந்த பக்கமும் 2 சிஎல், இந்த பக்கமும் 2 சிஎல் T20 டிராஃபி. ஒரு மாரி எல்லாத்துலயுமே ஈக்குவலா இருக்கிறவங்க. அண்ட் ஃபைனல்லயும் எக்கச்சக்க டைம் இந்த 2 டீம் மோதிருக்காங்க. பட் அதிக முறை மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சிஎஸ்கேக்கு எல்லா டீமுக்கு எதிராகவும் நல்ல ரெக்கார்ட் இருக்கும். பட் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரா கொஞ்சம் ஈக்குவலா தான். இல்ல இருக்காதுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி சிஎஸ்கே வெஸ் மும்பை, ரோஹித்தா, தோனியா, யாருக்கு 6வது கப்பு, யாருக்கு என்ன நடக்க போகுது, இந்த மாரி பல ரைவல்ரீஸ் இந்த 2 டீமுக்குள்ள இருக்கு. இப்ப சொல்லணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருந்த அளவுக்கு இப்ப கிடையாது. கொஞ்சம் ரோஹித் கேப்டன்சிலருந்து போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. இந்த பக்கம் தோனியும் கேப்டன்சில கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாடா, ஹர்திக் பாண்டியாவா அப்படிங்கிற மாரி போதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இன்ஃபாக்ட் ஆர்சிபி சிஎஸ்கேக்கு இருக்கிற அளவுக்கு எக்ஸைட்மென்ட் எனக்கு எம்ஐ சிஎஸ்கேக்கு இல்லையோ அப்படிங்கிற மாரி தோணுது. இல்ல நீ சொல்றது தப்பு. சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதாவது ரோஹித் சர்மா ஃபேனா இருக்கிறவங்க மேக்ஸிமம் எம்ஐ ஃபேனா இருந்தாங்க. ஸோ அப்புறமா ரோஹித் கீழ இறங்குனதுக்கு அப்புறமா ஐ மீன் கேப்டன்சி வந்து வெளிய வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் எம்ஐய எதிர்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அதனால கொஞ்சம் இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது கம்மியாச்சோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இருந்து. பட் இந்த சிஎஸ்கே வெஸ் எம்ஐ அப்படிங்கிறது எப்பயுமே ஓயாது. என்னைக்குமே ஓயாது. இந்த ஐபிஎல் இருக்கிற வரைக்கும் இந்த ரைவல்ரி போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்லி இதுதான் எல் கிளாசிக்கோ ஆஃப் இந்தியன் பிரீமியர் லீக். ஸோ இது டாப் 5 ரைவல்ரீஸ். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் பார்த்த வரைக்கும். இதே மாதிரி இது இல்லாம ப்ரோ இதுதான் ரைவல்ரி அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வேற எந்த ஐபிஎல் பத்தின வீடியோஸ் போடலாம் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேன். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.